அனைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் கட்டண நிர்ணய குழு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே வசூலிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், எந்த வழக்கில் இந்த உத்தரவை நீதிமன்றம் தெரிவித்துள்ளது? நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகம், அது கேர் பல்கலைக்கழகம். அது மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர்கள் சில பாடம் தோல்வி அடைந்ததால் அதற்காக நடத்தப்பட்ட சிறப்பு வகுப்புகளுக்கு ஒரு பாடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வரை அந்த பிரேக் ஃபீஸ் என்ற பெயரில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது. இதை எதிர்த்து சம்பந்தப்பட்ட மாணவர் தரப்பில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கிலே பார்க்கும்போது கூடுதல் கட்டணம் செலுத்தாததால் பயிற்சிக்கு அனுமதி மறுப்பதாகவும் சான்றிதழ்களை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த கூடுதல் வகுப்புகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதாக அந்த பல்கலைக்கழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த வார்த்தை ஏற்க மறுத்த நீதிபதி கூடுதல் வகுப்பு நடத்துவது கட்டாயம் அல்ல என்ற போது அதற்காக கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற கேள்வி எழவில்லை என்று தெரிவித்து மாணவர்களிருந்து கூடுதல் கட்டணமாக வசூலிக்க கூடாது என்று தெரிவித்து அந்த சான்றிதழ்களை 2 வாரங்களில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே போல தமிழகத்தில் உள்ள அனைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் கட்டண நிர்ணய குழு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே வசூலிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கும் பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் தேசிய மருத்துவ ஆணையத்துக்கும் உத்தரவிட்டு லாபம் ஈட்டும் வர்த்தக நிறுவனமாக கல்வியை கருதக்கூடாது என்று தெரிவித்து இந்த வழக்கை தற்போது முடித்து வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.